துவரம்பருப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். துவரம்பருப்பு வந்து போடலாம். வந்து பார்த்திங்கன்னாக்கா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து போடுறோம். ஸோ டமாட்டா வந்து போட்டிருக்கோம். பூண்டு டமாட்டா இது பருப்பு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ தட் சீக்கிரமாக வந்து வேகும். நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி போட்டால் என்ன ஆகும்னாக்கா பருப்பு வந்து சரியாகாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, இது வந்து விசில் போட்டு நான் வந்து வச்சுருப்பேன். ஒரு 3 விசில் ஆகட்டும். ஸோ 3 விசில் வந்து வரட்டும். நம்ம வந்து விசில் போட்டுட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி செஞ்சுதுன்னு விசில் வந்து வரட்டும். வந்துன்னு இருக்கு. ஒரு நிமிஷம் வச்சா முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் வந்து ஹெல்த்தியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேரட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் மகேஸ்வரி. பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகி இந்த மாதிரி வந்து கஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து கத்திரிக்காய் வந்து இந்த அளவுக்கு இந்த மாதிரி வந்து கட் பண்ணணும். ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணணும். ஸோ நம்ம குக்கரில் திருப்பி உள்ள தடவை விசில் வைக்கிறோம் வாசி தாளிச்சிட்டு ஸோ புளி தண்ணி வந்து முன்னே ஊற வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம வந்து கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நல்லா வந்து கொதிக்கிட்டோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஸோ வெங்காயம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வதங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த கலர் வந்து கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னா இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். ஸோ முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அந்த பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அந்த நம்ம வந்து பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். கத்திரிக்காய் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து இந்த ஷேப்பில் வதக்கிட்டு வந்து இதுவும் வந்து அந்த அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் வந்து எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து குழம்புல போட்டால் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் வந்து போகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பண்ணிக்கலாம். வந்து நான் வந்து புளி கட் பண்ணி வந்து விடுறேன். ஸோ இதே போதும். இது வந்து லைட்டாக வந்து கொதிச்சிச்சுனாக்கா வேணா வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ இது வந்து லைட்டாக வந்து கொதிக்கிட்டு அப்புறமா வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து நிறுத்திக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குக்கருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடுறேன். ஸோ தட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ 3 விசில் வந்து வர வைக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து போட்டோம் ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று உப்பு பத்தலைன்னா இப்போ வந்து போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வந்து பார்த்திங்கன்னா ரைஸு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக அண்ட் தென் கேரட் பொரியல். ஸோ ரைஸ் வந்து வச்சுக்கலாம்.
பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக. ஆஃப்டர்நூன் ஹெல்தி லஞ்ச் இஸ் ரைஸு, கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் கேரட் பொரியல். ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிக்கும்.